ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை. நாளை தேவன் நம்மை ஜெபத்தினாலே, ஜெப ஆவியினாலே நிரப்ப வேண்டும். வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நாம் ஆயத்தமானாலும் நமக்கு ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஜெபம் தேவை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் நிச்சயம் நாம் அதிகமாக என்ன செய்வோங்க? ஜெபிப்போம். அதிகமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாருங்க? ஜெயத்தை தருவார். ஜெபம் இல்லாமல் ஜெயத்தை நாம் என்ன செய்ய முடியாதுங்க? பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி உலக மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, ஜெபமும் வேண்டாம், ஆண்டவரும் வேண்டாம், நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லி உலக மனுஷன் நினைக்கிறான். ஒரு நாளும் அதில் நாம் வெற்றி பெற முடியாது.